ஓட வெளியே தேவையான அளவுக்கு. இது கொஞ்சம் சோலாரு கரண்டு கொடிக்காக்கா போட்டிருக்காங்க. இந்த 50 ஏக்கர்லேயும் 10 ஏக்கரு 10 ஏக்கர் இந்த தென்னை மரம் போட்டிருக்கு, எல்லாம் போட்டிருக்கு. 2 போர் சர்வீஸு சோலாரு எல்லாம் இருக்குது. ஆனாலும் கொடிக்காவும் இலந்தையும் கூடுதலாக போட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த மரம் லவா தானே, லவா மரம் எல்லாம் போட்டிருக்கு. தான் இருக்குது பாருங்க லவா மரம். அது எனக்கு தெரியலைங்க. அவங்க போட்டுக்கிறது வந்து கோழி பண்ணையாகத்தான் இருக்கணும். போய் பார்த்துட்டு கூட வாங்க. தாய் கோழியா தெரியல, என்னன்னு தெரியல. நம்மளுக்கு அந்த கடைசியில் இருக்கிறோம். நம்ம மொத்தம் இந்த 50 ஏக்கர் போகிற பைப் லைன் சொட்டு எல்லாம் இருக்குண்ணே. செவல் மண்ணு தான். அது 16 ரூபா கேட்குறாங்கண்ணே. முடிச்சுக்கலாம்ண்ணே. இவங்க நட்டுருக்க வருமானமே வருமானம் தானே. 5 ஏக்கர் வரையனே 30 ஏக்கர் வரை இலந்தையும் இதுவும் வச்சுருக்காரு. ஆகுமா? பக்கத்தில் போலி பண்ண மாதிரி போட்டுருக்காங்க. அது என்ன பண்ணுன்னு தெரியல. போலி பண்ணியா வேறு என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் காத்தோட்டம்லாம் இப்போ கட்டணம் போலி அது இருக்காது, அடைச்சிட்டாங்க. அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். போலி பண்ணியா இல்லை, சுற்றி அடைச்சி கிடக்கு. சுற்றி அடைச்சிருந்தா ஆகுமா? அது நம்மளுக்கு அதே தொப்பு விட்டுறாத. கணேசபுரத்தில் அதுலேயே 2 கிணறு இருக்குண்ணே. அதுலேயும் 2 கிணறு இருக்குது. இதெல்லாம் கிணறு சூப்பர் கிணறு பாருங்கள். கல்கட்டை பார்த்தீங்களா, தெரியுதா? கல்கட்டை பாருங்கள் கிணறு. போரில் தண்ணி இருக்குங்களா? அண்ணே போரில் தான் தண்ணிண்ணே. கிணத்துக்குள்ளே விட்டுறாங்கண்ணே. அப்படியா? விட்டு ஸ்டோர் பண்ணி வெளியே எடுக்கிறாங்கண்ணே. கிணத்துலேயும் ஊறுதுண்ணே. 50 ஏக்கர்ண்ணே மொத்தம். செவ்வலுக்கு மண்ணுக்கு 17 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க. இவங்க விலையே 18 சொல்கிறாங்க. குறைச்சி வாங்கலாம். தேனி மாவட்டத்தில் இதுதான் கம்மியான சொத்துண்ணே. செவ்வல் மண் ஜாஸ்திண்ணே. 15 ஏக்கருக்கு வந்து கொடிக்கா போட்டிருக்காங்கண்ணே. 15 ஏக்கருக்கு இலந்தை போட்டிருக்காங்கண்ணே. மீதி தென்னை மரம் 10 ஏக்கர் போட்டிருக்காங்கண்ணே. இங்கிட்டு போகிற போட்டு லவா மரமும் போட்டிருக்காங்கண்ணே. தென்னை மரமும் போட்டிருக்காங்க.